ஃபேமிலி இவங்க 2 பேருமே இந்த மாதிரி கேவலப்படணும் அப்படின்னு நினைச்சு ஒரு விஷயம் பண்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அது அவங்களுக்கே ரிவர்ஸ் ஆகி கடைசியில அவங்க தான் அதனால பயங்கர கேவலப்பட்டு நிக்கிறாங்க. சத்யா ரேகா இவங்களோட கல்யாணம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முத்துவோட பாட்டி ஊர்ல வச்சு இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, நடக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை விஜயா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க மொபைல்ல வீடியோ எடுத்து இந்த மாதிரி சிந்தாமணிக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. சிந்தாமணி பாத்தீங்கன்னா அங்கதான் கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேக வேகமா வந்துடுறாங்க. அதாவது விஜயோட நோக்கம் என்ன அப்படின்னா அந்த கல்யாணமும் நடக்கணும், அதே நேரத்தில் இந்த சிந்தாமணியும் வரணும், 2 பேருமே இந்த மாதிரி அடிச்சுட்டு சண்டை போடணும், இவங்க 2 பேரும் சண்டையை பார்த்து நம்ம ரசிக்கணும். அதாவது மீனோட ஃபேமிலி நல்லா இருக்கக்கூடாது, சிந்தாமணி நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அங்க வந்து சிந்தாமணி பயங்கரமா சண்டை போட்டுறாங்க. சண்டை போட்டுட்டே இருக்கும்போது இந்த மாதிரி விஜய் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சிந்தாமணி பார்த்தீங்கன்னா அடியே விஜய் நீ எல்லாம் ஒரு மனுஷன், இந்த மாதிரி வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்கேன், நீ என்ன அக்கறையிலே அனுப்பிச்சு விட்டு இந்த மாதிரி அதாவது நாங்கள் 2 பேரும் சண்டை போடணும், ஆக மொத்தம் இந்த மாதிரி மீனோட ஃபேமிலி நல்லா இருக்கக்கூடாது, என் ஃபேமிலி நல்லா இருக்கக்கூடாது, அதான் உன்னோட எண்ணம், நீ எல்லாம் ஒரு ஆளு இந்த மாதிரி அவங்கள சேர்த்து வைக்கிற மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி அவங்கள காட்டியும் கொடுக்குறேன், இதெல்லாம் ஒரு மனுஷத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்னென்னலாம் சொல்லி திட்ட முடியுமோ அப்படியே பயங்கர கேவலமா திட்டுறாங்க. அதை கேட்ட விஜய் என்னடா முத்து இந்த மாதிரி உங்க அம்மாவை இப்படி பேசிட்டு இருக்க, நீ பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்ட முத்து அவங்க இந்த விஷயத்துல கரெக்டாக தான் பேசுறாங்க, அவங்க சொல்றதும் சரிதானே, உங்களோட நோக்கமும் அதானே, அதனால அவங்க பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கிட்ட விஜயவா அடப்பாவி நீயுமா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.